முதல் வாசகம். என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரின் குகையாகி விட்டதோ? இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 1 முதல் 11. ஆண்டவர் எரேமியாவுக்கு அருளிய வாக்கு. ஆண்டவரின் இல்ல வாயிலில் நின்று நீ அறிவிக்க வேண்டிய வாக்கு இதுவே. ஆண்டவரை வழிபட இவ்வாயில்கள் வழியாகச் செல்லும் யூதாவின் மக்களே, நீங்கள் அனைவரும் கேளுங்கள். இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது: உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள். நான் இந்த இடத்தில் உங்களை குடியிருக்கச் செய்வேன். இது ஆண்டவரின் கோவில். ஆண்டவரின் கோவில், ஆண்டவரின் கோவில் எனும் ஏமாற்று சொற்களை நம்ப வேண்டாம். நீங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களையும் முற்றிலும் சீர்படுத்திக் கொண்டால், ஒருவர் ஒருவரோடு முற்றிலும் நேர்மையுடன் நடந்து கொண்டால், அந்நியரையும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் ஒடுக்காதிருந்தால், மாசற்றோரின் இரத்தத்தை இவ்விடத்தில் சிந்தாதிருந்தால், உங்களுக்கே தீங்கு விளைவிக்கும் வேற்று தெய்வ வழிபாட்டை நிறுத்திவிட்டால், இந்த இடத்தில் முன்பே நான் உங்கள் மூதாதையருக்கு எக்காலத்திற்குமென்று கொடுத்துள்ள இந்த நாட்டில் உங்களை குடியிருக்கச் செய்வேன். நீங்களோ பயனற்ற ஏமாற்று சொற்களை நம்புகிறீர்கள். களவு, கொலை, விபச்சாரம் செய்கிறீர்கள். பொய்யாணையிடுகிறீர்கள். பாகாலுக்கு தூபம் காட்டுகிறீர்கள். நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை வழிபடுகிறீர்கள். ஆயினும் என் பெயர் விளங்கும் இந்த கோவிலில் வந்து என் முன் நின்று கொண்டு நாங்கள் பாதுகாப்பாய் உள்ளோம் என்கிறீர்கள். அருவருப்பான இவற்றை செய்யவா இந்த பாதுகாப்பு? என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரின் குகையாகி விட்டதோ? நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா மக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 24 முதல் 30. அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர்? அதில் களைகளை காணப்படுவது எப்படி என்று கேட்டார். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா? உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்த்து கோதுமையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.